ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். நல்லா நமக்கு ரவை சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் வறுத்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு நல்லா சூப்பராக வறுபட்டுட்டு இதை நம்ம தனியாக ஆற வச்சுக்கிடலாம். இப்போ உப்புமா செய்கிறதுக்கு பாத்திரம் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். கடலைப்பருப்புனாலும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இது லைட்டாக நமக்கு வறுபடட்டும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதனோடய சேர்த்துக்கிடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் விட நம்ம வத்தல் போட்டால் உப்புமாக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு வத்தல் எடுத்திருக்கேன். நான் அன்றைக்கி ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன டம்ளருக்கு எடுத்துருக்கிறதுனால ஒரு வத்தல் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக நம்ம கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிடலாம். விருப்பப்பட்டால் சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு நமக்கு உதிரியாக வேணும்னா 1 கப் ரவை எடுத்துக்கிட்டோன்னா 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இல்லை நமக்கு கேசரி மாதிரி நல்லா சாஃப்டான பதத்துக்கு வேணும்னா 2.5 கப் அதை மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரவையை உள்ளே சேர்த்திடலாம். கட்டி பற்றக்கூடாது. அதனால் இனி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கட்டிகள் மாதிரி இருக்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அப்படியே உடச்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிடலாம். அப்போ நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு வெந்துடும். இப்போ ஆயில் கொஞ்சம் நம்ம நார்மலாக மித்தது பண்ணுறதுக்கு இந்த உப்புமாவுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நல்ல சூப்பரான உதிரியாக உப்புமா நமக்கு ரெடி ஆயிரும். இனி நம்ம நல்லா உதிர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக உப்பா டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.